ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஃபிங்கர் டிசைன்ஸ் தான். ஃபிங்கருக்கு இன்றைக்கி ஃப்ரண்ட் சைட் ஃபிங்கர் டிசைன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாம். நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை தான் குட்டி குட்டியாக ஃபாலோ பண்ண போகிறோம். குட்டியான ஸ்பேஸில் ஃபாலோ பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் சிம்பிளாகவும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நியூ வியூவர்ஸ் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். ஃபிங்கரோட அவுட்லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதை ஏதாவது நீங்கள் ஒரு கார்ட்போர்டில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணும்போது எல்லா ஃபிங்கரும் நமக்கு ஒரே மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். எல்லாத்தோட சைஸும் நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு போல்ட் லைன், அடுத்து டபுள் லைன் மேக் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் ஹம்ஸையே கொஞ்சம் பிக் சைஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே டாட் வச்சு ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லைன் ஃபார்ம் பண்ணி அதை நல்லா போல்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்குல்ல அந்த கேப்பில் நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்க போகிறோம் நல்லா டார்க்காக. அண்ட் கீழே உள்ள ஸ்பேஸில் டிசைன்ஸ் போடுறோம். ஒரு கர்வ் லைன் போட்டு அதில் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு டபுள் லைன் மேக் பண்ணிவிட்டு இந்த கேப்பை நான் ஏதாவது ஒரு ஃபில்லிங் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பைரல் போட்டிருக்கேன். நம்ம எது வேணாலுமே மேக் பண்ணலாம். சர்க்கிள் அந்த மாதிரி எது வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் மேலே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேப்பை ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம நெயில்ஸில் டாப்பில் இந்த மாதிரி ஃபில்லிங் ஃபிங்கர் டிப் ஃபில்லிங்கில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபில்லிங் இல்லாமலும் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு போல்ட் லைன், அடுத்து சிங்கிள் லைன், அடுத்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன் செகண்ட் ஒன்க்கு. அடுத்து கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நான் ஸ்வஸ்தி டிசைன் ஃபார்ம் பண்ண போகிறேன். நல்லா குட்டியாக போடுங்க. என்ன டிசைன்ஸ் வேணாலும் நம்ம இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசைன்ஸே கொலாபரேட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் கிரிட்டோட டிசைன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிரிட் நமக்கு எப்படி போடணுன்னு தெரியும். நீங்கள் என்ன கிரிட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கிராஸில் லைன் போட்டுட்டு ஒவ்வொரு கிராஸ் ஆகும்ல அந்த பாயிண்டில் குட்டி குட்டியாக ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டாப்பில் இருக்குல்ல அந்த பார்ட் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் கொடுக்கும்போதும் கேப் எதுவும் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு டபுள் லைன் ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறமா ஹம்ஸ் நீங்கள் நம்மளோட ஹைட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு போல்ட் லைன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸில் நம்ம டாட் வச்சு லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அந்த லைன் தான். லைன்ஸ் போட்டுட்டு டாட்டை நம்ம கொஞ்சம் கிராஸில் வைப்போம்ல, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆல்டர்னேட்டிவாக அடுத்தடுத்த லைனில் டாட் இது மாதிரி மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு சிங்கிள் லைன் ஹம்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். போல்ட் லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது ஒரு லைன் போட்டு அதை சப்ராக்ட் பண்ணி அப்போது ஃபில்லிங் கொடுத்தா தான் அது தனியாக நமக்கு தெரியும். அதனால் ஃபில்லிங் கொடுக்கும்போது ஃபில்லிங்கும் அடுத்து நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போட்டிருக்கோம்னா அதுக்கும் கொஞ்சமாக கேப் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபிங்கர் டிப் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட டிசைன்ஸும் நல்லா வைப்ரண்ட்டாக அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். போல்ட் லைனுக்கு அடுத்து ஒரு டபுள் லைன் மேக் பண்ணிவிட்டு லாஸ்ட் லைனில் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஹம்ஸோட ஹைட் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்குறேன், நல்லா ஹைட்டாக கொடுக்குறேன். நம்ம ஹைட் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நல்ல சைஸ் குட்டி குட்டியாக போடும்போது நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஹம்ஸை பிக் சைஸில் கொடுப்போம் இல்லையா, கொஞ்சம் பெருசாக ஹம்ஸ் மேக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே லைன்ஸ் போட்டு டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகைன் அதை போல்டாக மாற்றுறதுக்கு ஒரு குட்டி லைன் ஃபார்ம் பண்ணி உள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டபுள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து லாஸ்ட் டிப்போட ஃபில்லிங்க்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அகைன் ஒரு போல்ட் லைனும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாட்டமில் ஸ்பைரல் மேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். அகைன் இங்கே வந்து ஒரு குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு கிரிட் ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே டாட் வச்சு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் வந்து குட்டி குட்டியாக கேப் கொடுத்து போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது டாப்பில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக டிப்போட ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிப் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டிப் ஃபில் பண்ணும்போது கேப் எதுவும் கொடுக்கக்கூடாது, நல்லா திக்காக கொடுத்துக்கோங்க. கேப் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாட்டமில் ஒரு குட்டி ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து சர்க்கிள் ஹம்ஸ் கொடுத்து மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதை நான் போல்ட் லைனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அகைன் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணி அதை ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹம்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு போல்ட் லைன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் லைன்ஸ் போட்டு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டாட் மேக் பண்ணும்போது கிராஸில் மேக் பண்ணுறோம் ஒவ்வொரு டாட்டும். நெக்ஸ்ட்டு டபுள் லைன், அடுத்து ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸ்பைரலுக்கு அப்புறமா அதை போல்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போல்ட் லைன் க்ரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளே கேப் இருக்கும் இல்லையா, அதில் லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். டாப்பில் வந்து வைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டியர் ட்ராப்ஸ் மேக் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி நான் வைன்ஸ் தான் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் டியர் ட்ராப்ஸ் வந்து ரேண்டமாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே ஒயின்ஸாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நமக்கு கொஞ்சமாக அது மைண்டில் இருந்தால் மட்டும் போதும், நம்ம நல்லா நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஒரு போல்ட் லைன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் டபுள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஹம்ஸ் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். குட்டி குட்டியாக சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். சர்க்கிள்குள்ளே ஃபில்லிங், ஒரு சர்க்கிள் ஃபில்லிங் இன்னொன்று எம்டி, அந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ஸ் வந்து ஹைட்டாக கொடுத்துருக்கேன். இப்போது டாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். எல்லா டாட்டுமே கவர் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கர்வ் லைனுக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கிட்டேன். அகைன் ஒரு போல்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஆஃப் சைஸில் ஃப்ளார் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். சென்டரில் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போது அந்த ஃப்ளார்க்கு கவர் பண்ணி டாட் அந்த மாதிரி ஏதாவது மேக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சென்டரில் ஒரு வைன்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். டாப் பார்ட் வந்து ஃபிங்கர் டிப் வந்து ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போல்ட் லைன், அகைன் டபுள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஹம்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணி இதுக்குள்ளுக்குள்ளே ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள்குள்ளே குட்டி குட்டியாக ஃபில்லிங் கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே குட்டியாக ஒரு பீகாக் வந்து ட்ரா பண்ண போகிறோம். சின்னதாக போடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 மாதிரி போட்டு அந்த பீகாக் வந்து அதில் பேஸ் ஆகியிருக்கா மாதிரி போட்டுக்கலாம். பீகாக்குக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதை மைல்டாக குட்டி குட்டியாக போட்டுருங்க. அப்போ தான் அது வந்து பீகாக் மாதிரி நமக்கு தெரியும். இப்போது அதோட ஃபெதர் வந்து ஃபுல் ஃபிங்கருக்கும் நம்ம கொடுத்துட வேண்டியது தான்.
அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துட்டு இப்போது இந்த ஃபுல்லாக அந்த ஃபெதர் தான் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அது உள்ளுக்குள்ளே குட்டியாக ஃபில்லிங் கொடுத்து ஒரு திலகம் ஷேப், அவ்வளோதான். இதே பேட்டர்னை அப்படியே ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக கேப் கொடுத்து ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு டியர் ட்ராப் மேக் பண்ணிங்கன்னா அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டு அது வந்துட்டு தனியாக தான் இருக்கணும். இது கூட வந்து டச் ஆகிற மாதிரி போட்டுட்டோம்னா எல்லாம் மர்ஜ் ஆகிடும், பார்க்க நல்லா இருக்காது. உள்ளுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே குட்டியாக அந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்பேஸும் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. ஃபிங்கரில் கொடுக்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஃபில்லிங் கொடுத்தோம்னா அப்போது நம்ம போட்ட டிசைன் அப்படியே நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும். அது போட்டு உடனே நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது சில டைம் வந்து நமக்கு எப்படி ஆகும்னா எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டாப்லேருந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லைன் போட்டுட்டு 2 ஸ்பைரல் ஆப்போசிட் போட்டு அதுக்கும் சென்டரில் ஒயின்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். பக்கத்தில் குட்டியாக லைன் போட்டு டாட் வந்து மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். பாட்டமில் ஒரு போல்ட் லைன், அகைன் ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் வந்து கொடுக்குறோம். ஹம்ஸை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். லைன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து போல்ட் லைன் க்ரியேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் ஸ்பைரல் கவர் பண்ணி குட்டி குட்டியாக கர்வ் லைன்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கர்வ் லைன் அதை போல்டாக வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா டியர் ட்ராப்ஸ் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் கவர் பண்ணி அந்த கர்வ் லைன்ஸ் போட்டுட்டு அந்த கர்வ் லைன்ஸை நம்ம போல்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அகைன் இருக்கிற ஸ்பேஸில் ஒரு போல்ட் லைன் அண்ட் எண்டிங்லேயும் ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் எப்படி கொடுக்குறோண்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஜிக்ஸாக் லைன், அடுத்து லைன்ஸ் போட்டுட்டு அந்த சென்டரில் வந்து லைன்ஸ் போட்டு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு ஜிக்ஸாக் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் ஃபிங்கருக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டமில் மட்டும் ஒரு போல்ட் லைன் ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணிவிட்டு ஸ்பைரல், அடுத்து ஹம்ஸ் கொடுத்துட்டோம். ஹம்ஸ் கவர் பண்ணி ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு சிங்கிள் லைன் கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ஃபுல் ஃபிங்கருக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கேப் எதுவுமே கொடுக்காம ஃபில்லிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃபில்லிங்கோட ஸ்பேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றது இல்லை. எந்த ஸ்பேஸாக இருந்தாலும் நம்ம ஃபில்லிங் கொடுத்தோம்னா கேப் எதுவும் இல்லாமல் அந்த ஸ்பேஸில் அந்த டிசைன் எப்படி வருமோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நான் இந்த டிசைன் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போது நம்மளால் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கா. அந்த ஸ்பேஸ்லேயும் ஆனால் நம்ம அந்த டிசைனை வந்து அந்த ஸ்பேஸில் எவ்வளோ சைஸில் வருமோ, அதாவது அது பாதி தான் வரும்னா பாதி மட்டும் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். கேப் எதுவுமே கொடுக்காம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். கட் ஒர்க் டிசைன் நம்ம கட் ஒர்க் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நான் ஜஸ்ட்டு சும்மா சிம்பிளாக உள்ளது மட்டும் இப்போதைக்கு போடுறேன். ஃபிங்கர் டிப்பில் ஒரு 3 லீவ்ஸ் ஃபார்ம் பண்ணி ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் ஒர்க்லலாம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 70% வந்து டிசைன்ஸ் தான் இருக்கணும், 30% மட்டும்தான் ஃபில்லிங் இருக்கணும். அப்போது ஃபில்லிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், டிசைன்ஸ் போடுற ஸ்பேஸ் வந்து நிறைய போட்டிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். நம்ம டிசைன்ஸை வந்து கம்மியாக போட்டு ஃபில்லிங் அதிகமாக கொடுத்தோம்னா எல்லாமே ஃபில்லிங் மட்டும்தான் தெரியும், டிசைன்ஸே அதில் நமக்கு தெரியாது. நம்ம இப்போது ஸ்பைரல் லீவ்ஸ் ரேண்டமாக அங்கங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் ஸ்பைரல் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அதை அப்படியே எம்டியாக விடாமல் குட்டி குட்டியாக சர்க்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போது கேப் வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்த கேப் மட்டும் நம்ம ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஓரளவு டிசைன்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். நம்ம வந்துட்டு இன்னும் டிசைன் கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்னா ஃபில்லிங் தான் வந்து நமக்கு அதிகமாக தெரியும், அது பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் கொடுக்கணும் கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து.
நெக்ஸ்ட் ஒன் எப்படி போட்டிருக்கோன்னா ஒரு போல்ட் லைன் அகைன் ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து ஹம்ஸை கொஞ்சம் பிக் சைஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே டியர் ட்ராப்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஹம்ஸோட கேப்பில் டாட்டை கவர் பண்ணி கர்வ் லைன் மேக் பண்ணியிருக்கேன். டாப்பில் நம்ம ஃபில்லிங்காக கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டோம். உள்ளுக்குள்ளே நம்ம கிரிட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருக்கிற கேப் ஃபுல்லாக. கிரிட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ பாக்ஸில் லைன்ஸ் கிராஸ் ஆகுது இல்லையா, அங்கே டாட் வச்சு மேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிரிட்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டாட்டை அப்புறமா சென்டரில் குட்டி குட்டியாக டாட் மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த கிரிட்டை டாப் பார்ட் வந்து ஃபில்லிங் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு போல்ட் லைன் அகைன் ஒரு சிங்கிள் லைன் ஹம்ஸ் கொடுத்துட்டு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஹம்ஸை இந்த மாதிரி சிக்ஸாக்காக கவர் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேக் பண்ணி அந்த போல்ட் லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு போல்ட் லைன் ஃபிங்கர் டிப்புக்கும் லைன் போட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே இந்த ஸ்பேஸில் சென்டரில் ஒரு ஃப்ளார் டிசைன் மேக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுட்டு அதை கவர் பண்ணி சர்க்கிள் அடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். சென்டரில் போடுங்க, இது கொஞ்சம் நமக்கு சென்டரில் இல்லாத மாதிரி இருக்குது. ஹம்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளார் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டாப்லேயும் பாட்டம்லேயும் லைன்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் குட்டி குட்டியாக லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். கிரிட் லைன்ஸ் போடுவோம் இல்லையா, லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். டாப்பில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் பேட்டர்ன் தான், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்பைரல் கவர் பண்ணி ஹம்ஸ் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு ஹம்ஸே கொஞ்சம் பிக் சைஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே டாட் வந்து மேக் பண்ணிக்க போகிறேன். டாப்பில் டாட் மேக் பண்ணி டாட்க்கு கர்வ் லைன்ஸ் வந்து போல்டாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் தான் ஃபுல் டிசைன்ஸும் நம்ம ஃபுல் ஸ்பேஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு ஸ்பைரல் ஹம்ஸை வந்து கொஞ்சம் பிக் சைஸில் கொடுத்துட்டு டாட் மேக் பண்ணிக்கிட்டு டாட்டுக்கு கவர் பண்ணி கர்வ் லைன்ஸ் வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை ஆல்டர்னேட்டிவாக இப்போது இந்த சைட் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஒன் இந்த சைட் கார்னர், அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பேஸ்க்கும் நான் இந்த டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு போல்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அகைன் டபுள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஹம்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து லைன் மேக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு லைன்ஸ்குள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் லைன் ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த சிங்கிள் லைனுக்கு கொஞ்சமாக கேப் கொடுத்து லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது ஃபிங்கர் டிப்க்கு வந்து எப்படி ஃபில் பண்ணுறோன்னா நம்ம குட்டி குட்டியாக லைன்ஸ் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அந்த லைன்ஸில் டாட் வந்து மேக் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த கேப் இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சென்டரில் கொஞ்சமாக கேப் கொடுத்து டபுள் லைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அந்த கேப்க்கு உள்ளுக்குள்ளே ஜிக்ஸாக் லைன் போட்டு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். போல்ட் லைன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் லைன் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அகைன் டாட் அடுத்து கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு லைன் மேக் பண்ணிவிட்டு போல்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லோட்டஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். லோட்டஸை ஒரு பாக்ஸ்குள்ளே நம்ம டிவைட் பண்ணுறதுக்காக லோட்டஸ்க்கும் டாப் அண்ட் பாட்டம் வந்து லைன்ஸ் மேக் பண்ணிக்கிறோம். அந்த லைன் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லோட்டஸ் சென்டரில் டாட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போது பாட்டமில் நம்ம டிசைன்ஸ் போடுறதுக்கு என்ன டிசைன்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல் மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த டிசைன் அடுத்து லைன்ஸ் போட்டு அதில் ஜிக்ஸாக்காக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. டாப்பில் ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 டைம்ஸ் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல், அதாவது பேஸ்லி ஷேப் ட்ரா பண்ணோம்ல, டியர் ட்ராப்ஸ் மேக் பண்ணி ஸ்பைரல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது இந்த ஸ்பைரல் கவர் பண்ணி ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணி அதில் டாட் வச்சுக்கிறேன். அடுத்து குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு லைன்ஸோட எண்டிங்கில் ஒயின்ஸ் வந்து ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பேக் சைட் டிசைன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் பார்க்கலாம்.
அண்ட் எல்லாருமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக நீட்டாக வச்சுருக்கீங்க. எல்லா ஃப்யூச்சர் ஹென்னா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆல் த பெஸ்ட் அண்ட் பாய் சிஸ்டர்ஸ்.